வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கார்ல் மார்க்ஸ் அவருடைய நெருங்கிய நண்பரான ஃப்ரைட்ரிச் ஏங்கல்ஸ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல ஜோதிட முறையில் ஆராய்வோம். நட்பின் இலக்கணமாக திகழ்ந்த ஏங்கல்ஸ் அவர்கள் பிறந்தது 28 நவம்பர் 1820 இரவு 9 மணிக்கு பிறந்திருக்காரு. ஜெர்மனியில் பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. ஐநாம்சா கேபி. பிறக்கின்ற போது சூரிய மகாதசை இருப்பு 5 வருடங்கள் 2 மாதங்கள் 11 நாட்கள். ஏங்கல்ஸ் அவர்கள் வசதியான பின்புலம் கொண்ட வியாபார பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்கின பாகையை. லக்கின பாகை 21 டிகிரி 25 நிமிடங்கள் 00 வினாடிகள் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமைத. லக்கின மண்டல அதிபதியான குரு 6-9க்கு அதிபதியாகி 8வது பாவத்தில் கும்பராசியில் 22 டிகிரி 44 நிமிடங்கள் 40 வினாடிகள் குரு தன்னுடைய சொந்த மண்டல பிரிவில் வலுவாக இருக்கார். கடக லக்னத்தில் பிறந்த ஏங்கல்ஸ் அவர்களுக்கு குரு 9ஆம் இடமான தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். குரு சொந்த மண்டலத்தில் இருப்பதை அடிப்படையாக வைத்து இவருடைய தந்தையார் மிக பிரபலமானவர் என்பதை வரையறை செய்ய முடியும். லக்னா சப்லாடாக வரக்கூடிய சுக்கிரன் கடக லக்னத்துக்கு 4-11க்கு அதிபதியாகி 4வது பாவமான துலாம் ராசியில் 04 டிகிரி 22 நிமிடங்கள் 18 வினாடிகள் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் லக்னா சப்லாடா அமைந்து தன்னுடைய சொந்த மண்டலத்தில் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று போயிருப்பதை அடிப்படையாக வைத்து இவர் வசதியான பின்புலம் கொண்டவர் என்பதை வரையறை செய்ய முடியும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். தனாதிபதியான சூரியன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். லக்னாதிபதியான சந்திரன் புதனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. செவ்வாயுடைய சப்பில் இருக்காரு. சந்திரன் புதனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. புதன் வியாபார பின்னணியை குறிக்கக்கூடியவர். இவருடைய குடும்பம் வியாபார பின்னணி கொண்டது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்காரு. ஜாதகர் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தவர். புதன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காரு. பாக்கியாதிபதியான குருவுடைய சொந்த மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்காரு. சுகாதிபதியான சுக்கிரன் சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். சனி செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்காங்க. தனாதிபதியான சூரியன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 3, 5, 12 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சந்திரன் 1, 2, 3, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 9 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. புதன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. ருண ரோக பாக்கியாதிபதியான குரு 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 5, 8, 12 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. சுக லாபாதிபதியான சுக்கிரன் 4, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 9 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. மாரக அட்டமாதிபதியான சனி 5, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 11 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 5, 8, 12 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 11 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 3, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 11 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. பாவ குறிகாட்டிகள் அட்டவணையில் லக்னாதிபதி 10ஆம் இட அதிபதி லக்னா சப்லாடாக வரக்கூடிய சுக்கிரன் 7வது பாவத்தோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் வியாபார வித்தகர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் பாவங்களை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். சுக லாபாதிபதியான சுக்கிரன் சொந்த ராசியில் சொந்த மண்டலத்தில் பலம் பெற்று போயிருக்காரு. அதே நேரத்தில் லக்னம் 6, 7, 12 பாவமுனைகளுக்கு சப்லாடாக வராரு. லக்கினத்தோடு லாபாதிபன் சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு வசதியான பின்புலம் கொண்டவர் என்பதை வரையறை செய்ய முடியும். சுக்கிரன் 4, 7, 9, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 4, 8, 10 பாவமுனைகளுக்கு கேது சப்லாடாக வராரு. கேது இவருடைய ஜாதகத்தில் 2வது பாவத்தில் இருக்கார். கேது மண்டலம் வாயிலாக 2, 3, 5, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாக 4, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு.
2, 3, 4, 5, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் வசதி படைத்தவர் என்பதை குறிகாட்டுது. 6, 9க்கு அதிபதியான குரு இவருடைய 3, 9 பாவ முனைகளுக்கு சப்ளாடா வராரு. 3வது பாவ குறிகாட்டி இவருடைய பன்மொழி புலமையை, இவருடைய மொழி திறனை, மொழியை கையாளக்கூடிய திறமைகளை குறிக்குது. குரு 9வது பாவத்துக்கு அதிபதியாவதால் இவருடைய எழுத்து திறமைகளை குரு குறிப்பார். 9வது பாவம் பேரறிவாற்றலை குறிக்கும். லக்னாதிபதியான சந்திரன் இவருடைய 5, 11 பாவங்களுக்கு சப்ளாடா வராரு. சந்திரன் கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் குறிப்பார். ஃப்ரைட்ரிச் ஏங்கல்ஸ் அவர்கள் வசதி படைத்த குடும்ப பின்னணியோடு இருப்பவர், ரசனையோடு வாழ்க்கையை அனுபவித்தவர். இவருடைய லக்னா சப்ளாடா சுக்கிரன் வருவதை முன்பே பார்த்தோம். சுக்கிரன் சொந்த மண்டலம் ஏறி இருப்பதை கவனித்தோம். சுக்கிரன் வாழ்க்கையை அனுபவிக்கிறதையும் ரசனையோடு வாழ்வதையும் குறிப்பார். சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய 4, 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் வாழ்க்கையை ரசனையோடு நகர்த்தி சென்றதை குறிகாட்டுது. ஜாதகர் பன்மொழி புலமை பெற்றவர். இவர் தாஸ் கேபிட்டல் 2, 3 பாகங்களை எடிட் செய்து வெளியிட்டவர். அரிய பல புத்தகங்களுக்கு எழுத்தாசிரியராக விளங்கக்கூடியவர். இவருடைய படைப்பில் வெளிவந்த த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற புத்தகமும், த கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து எனும் புத்தகமும் பிரசித்தி பெற்றவை. இவருடைய ஜாதகத்தில் 3வது பாவ சப்ளாடா குரு வராரு. குரு 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடா அமைந்து 9வது பாவத்துக்கு அதிபதியாக வராரு. 9வது பாவமே பேரறிவாற்றலை குறிக்கும். குரு குறிகாட்டக்கூடிய 3, 5, 6 பாவ குறிகாட்டிகள் இவர் எழுத்துத்துறையில் சிறந்து விளங்குவதையும், 8வது பாவ குறிகாட்டி இவர் எழுத்துத்துறைக்காக கடினமாக உழைப்பதையும் குறிக்கும். ஃப்ரைட்ரிச் ஏங்கல்ஸ் அவர்கள் புரட்சியாளர். இவர் 1848ஆம் ஆண்டு ஜெர்மனி புரட்சியில் ஈடுபட்டவர். ராகு மகாதசை சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு 3, 5, 8, 12, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 8வது பாவம் இவர் புரட்சியில் ஈடுபடுவதை குறிக்கும். 3, 8 பாவங்களை ராகு மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3 துணிந்து செயல்படுவதை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 8வது பாவ அதிபதி. 8வது பாவம் புரட்சிகளை குறிக்கும். சனி குறிக்காட்டக்கூடிய 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் வெற்றிகரமாக இந்த புரட்சியில் ஈடுபடுவதை குறிக்கும். 10வது பாவ குறிகாட்டி ஜாதகருடைய செயல்பாட்டை குறிக்கும். கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிச சித்தாந்த ஈர்ப்பின் காரணமாக கார்ல் மார்க்ஸோட நெருங்கிய நட்பு இவருக்கு ஏற்பட்டது. 1844ஆம் ஆண்டு முதல் 1849ஆம் ஆண்டு வரை தசா நடத்தக்கூடிய ராகு 3, 5, 8, 12, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் சித்தாந்த கருத்தொற்றுமையவும் 11வது பாவம் நட்பையும் குறிக்கும். ஜாதகத்தில் 11வது பாவம் நட்பையும் நண்பனையும் குறிக்கும். ஜாதகர் கார்ல் மார்க்ஸ் அவருடைய தாஸ் கேபிட்டல் நூல் வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தார். வறுமையில் வாடிய கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தன்னால் இயன்ற பொருள் உதவியை செய்தார். நட்பின் இலக்கணமாக விளங்கினார். நட்பின் இலக்கணமாக விளங்கிய ஃப்ரைட்ரிச் ஏங்கல்ஸ் 5 ஆகஸ்ட் 1895ஆம் ஆண்டு புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக இறந்து போனார். சனி மகாதசை குரு புத்தி புதனுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய சனி கடக லக்னத்திற்கு மாரக அட்டமாதிபதியாக வராரு. சனி சப்ளாடு வாயிலாக பாதகஸ்தானமான 11வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 6, 9க்கு அதிபதியாகிறாரு. 6வது பாவம் நோய் தாக்கத்தை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 6 நோயினுடைய தாக்கத்தையும், 8 அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளையும் குறிக்கும். குரு புற்றுநோய் தொடர்புடைய கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுறாரு. குரு சப்ளாடு வாயிலாக 12வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் மோட்ச விரயஸ்தானம். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய புதன் விரையாதிபதியாகி 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. தசாபுத்தி அந்தரங்களில் 2, 7, 8, 11, 12 பாவங்கள் செயல்படுவதை காண முடியும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.